இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்று நாளில் நாம் அமைதி தேவையா என்ற ஒரு பின்புலத்திலே ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த ஒரு பறந்துபட்ட இந்த உலகத்திலே நகரமகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நமக்கு அமைதி தேவையா என்றால் இன்று அமைதிக்காக நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. உலக நாடுகள் ஒவ்வொன்றும் பார்த்தோம் என்றால் இராணுவ படைகளுக்காக, எல்லை பிரச்சனைகளை இருந்து தப்பிப்பதற்காக, அணு ஆயுதங்களுக்காக கிட்டத்தட்ட 70-75% பணங்களை ஒவ்வொரு இராணுவ பாதுகாப்பு படையினருக்கும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அமைதியை நிலவுவதற்காக, அமைதி சூழ்நிலை இருப்பதற்காக. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எல்லை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை அவர்களே மனதார பிரித்து கொண்டிருந்தார்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அமைதி நிலவும். இவ்வளவு பணங்கள் தேவையில்லாமல் செலவழிப்பது தேவையில்லாத ஒரு காரியமாக கூட இருக்கும். இப்படி உலக நாடுகள் ஒரு அமைதிக்காக போராடி கொண்டிருக்கின்றன. நம்முடைய குடும்பமும் ஒரு அமைதிக்காக போராடுகிறது. கணவன் மனைவி இருவருக்கு எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அமைதியாக போராட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அமைதி என்பது என்ன என்றால், நாம் பல நேரங்களில் வெளியில் சத்தம் போடு கொண்டிருக்கும் போது அமைதியாருங்கன்னு சொல்வதில் அதான் அமைதி என்று நினைக்கிறோம். கிடையாது. நாம் நமக்குள் அமைதியாக இருக்கிறோமா? வெளியில் அமைதியாக இருந்தாலும் நமக்குள் பலவிதமான சிந்தனைகள், அலைக்கழிக்கக்கூடிய சிந்தனைகள் நமக்குள் ஓடி நம்மை அது ஆக்கிரமித்து கொள்ளும். அதனால்தான் அழகாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், உங்கள் சிந்தனையை கவனியுங்கள் என்று சொல்லுவார். சிந்தனை தான் நம்மை அமைதிக்கும் அமைதியற்ற நிலைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என் சிந்தனை என்ன, என் அமைதியை உருக்குலைக்கக்கூடிய அந்த காரியம் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் நமக்கு அமைதி கொடுக்கிறார்? ஒவ்வொரு திருப்பலியும் நாம் பங்கு பெறும்போது நாம் ஒருவருக்கொருவர் கடவுள் தருகின்ற அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லும்போது அமைதி உரித்தாக இல்லாட்டினா நம்ம பழைய மொழியில் பார்த்தோம் அப்படின்னா சமாதானம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நாம் வெளியிலும் சமாதானமாகவும் நமக்குள்ளும் சமாதானம் இருந்தால்தான் அந்த இறை உணவு நமக்கு நல்ல முறையில் உள்ளே சென்று நம்மை சமாதானப்படுத்தும் என்பதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் அமைதியை வெளியில் தேடாமல் நமக்குள் தேடும்போது அது நிலையான ஒரு அமைதியாக இருக்கிறது. வெளியில் என்னதான் கூச்சல் குழப்பங்கள் இருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்குள் அமைதியாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு துன்பமாக தெரியாத ஒரு காரியமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அமைதியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க முன்வருகிறார். அது எப்படிப்பட்ட அமைதி? பிலாத்துவின் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்தாத செம்மறியாக அமைதியாக இருக்கிறார் என்றால் ஒருவரிடம் பேசி பிரயோஜனமே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்ததாம். புலி கழுதையிடம் போட்டி போட்டு கொண்டிருந்ததாம். கழுதை சொன்னதாம், புல்லு சிகப்பு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புலி சொன்னதாம், இல்லை புல்லு பச்சை கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். கழுதை விடாபுடியாக சொன்னதாம், இல்லை புல்லு சிவப்பு கலர்ல தான் இருக்கும். புலி சொன்னதாம் பச்சை கலர்ல இருக்கும். இந்த பஞ்சாயம் அப்படியே சிங்கராஜாவிடம் ஒப்படைக்கப்படுது. சிங்கம் பார்த்ததாம், என்ன சொல்லுங்க என்று சொல்லும்போது கழுதை சொன்னதாம், சிங்கராஜா அவர்களே, என் பார்வையில் புல் சிகப்பாக தெரிகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை என்று நான் அடித்து கூறுகிறேன். எனவே புலி ஒப்புக்கொள்ள மாட்டுகிறது. எனவே நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்ல, புலி சொல்லுகிறது, இல்லை ராஜா, புல் பச்சையாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல, உடனே சிங்கராஜா சொன்னாராம், புலி சொல்லியதுதான் தவறு. எனவே புல் சிகப்பு கலர் தான், புலி சொன்னது தவறு என்பதனால் அதற்கு 3 நாள் உணவு கிடையாது என்று சிங்கராஜா சொல்லியிருப்பார். உடனே கழுதை சந்தோஷத்தில் வெளியில் போயிருமா. அப்போ புலி கேட்குமா, என்ன ராஜா நீங்களே பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் பொய் சொல்லலை. ஒரு முட்டாள்கிட்ட போய் நீ இவ்வளோ நேரம் வாதாடிக்கிட்டு இருக்க பற்றியா, உன் அமைதியை இழந்துக்கிட்டு இருக்க பற்றியா, அதுதான் உன்னுடைய பிரச்சனையாகவே இருக்கிறது. அவன் தான் சொல்கிறான் புல்லு சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே உனக்கு புரிய வேணாமா? அவனை திருத்த முடியாது என்பது உனக்கு தெரிய வேணாமா? அப்போவே நீ அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருந்த அப்படின்னா நீயும் அமைதியாக இருந்திருப்பாய், தேவையற்ற வார்த்தைகளையும் விடாமல் இருந்திருப்பாய், இந்த பஞ்சாயம் இங்கு நடைபெறாமல் இருந்திருக்கும் என்று சிங்கம் சொன்னதாம். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் பல நேரங்களில் நடக்காததற்கும் நடந்து முடிந்ததற்கும் தான் அமைதியை இழந்து தவிக்கிறோமே ஒழிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு நபர் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் உடனே அந்த நபரை பற்றிய நடந்து முடிந்த பிரச்சனையும் இனிமேல் இப்படித்தான் அவர் செய்வார் என்ற நம்முடைய கற்பனையும் தான் ஒரு நபரை வெறுக்க வைக்கிறதை ஒழிய நடந்தது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இதை எப்படி நாம் சரி செய்வது, சமம் செய்வது என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்கான வழி எளிதாக நமக்கு பிறக்கும். ஆனால் நாம் ஏதோ மனித கண் கொண்டு பார்ப்பதனால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருப்பதே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் அமைதி உரித்தாக, ஆண்டவரே உம்முடைய அமைதியை எங்களுக்கு தாரும், உம்முடைய அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று நாம் இறுதி அந்த சமாதானத்துக்கு முன்பாக சொல்லுவோம்.
ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள நமக்கு மனமில்லை, நம் மனமும் இறங்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒரு ஆலயத்தில் போகிறோம், திருப்பலியை பார்க்குறோம், பக்கத்தில் சண்டை போட்டிருக்கவங்க இருந்தாங்கன்னா உடனே விலகிக்கிட்டு தான் அமைதி உரித்தாக சொல்கிறோம் ஒழிய அவரிடம் நாம் சரியாக சொல்வது இல்லை. அதனால தான் ஆண்டவர் கூட சொல்லுவார், உங்கள் சகோதர சகோதரி வாக்குவாதத்தில் இதெல்லாம் இருந்தீங்கன்னா, கருத்து வேறுபாட இருந்தீங்கன்னா, உங்கள் காணிக்கையில வைத்துவிட்டு போய் சமரசம் செய்துவிட்டு வந்து அமைதியுடன் உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் என்று சொல்லுவார். எனவே இந்த அமைதி என்பது ஆண்டவருக்கு உகந்த அமைதியாக இருக்கிறது. நாம் பிரச்சனைகள் நடக்கும்போது நான் எப்படி ஃபாதர் அமைதியா இருக்கிறது, என்னை துரோகம் செய்திருக்கிறார்கள், என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்த அமைதி என்பது ஆண்டவரை நாம் நடுவராக கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது ஆண்டவர் தான் அங்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவர் நீதியின் தீர்ப்பு வழங்கக்கூடியவர். யார் செய்தது தவறு, யார் செய்தது சரி என்பதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற மனநிலையோடு நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயம் தீர்ப்பு கொடுப்பார். நாமும் நல்ல மனநிலையோடு அமைதியாக இருப்போம் என்பதை ஆழமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒருவர் கடிகாரம் வாங்கினாராம். கடிகாரம் ஒரு கடையில் இருக்கும்போது தொலைஞ்சு போனோன்னே அவர் விலை உயர்ந்த கடிகாரம் ஆயிடுச்சே, எப்படி தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் கூட்டமாக இருக்காங்க. அப்போ தேடிக்கிட்டு இருக்காரு, எங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. எங்கேயுமே அந்த கடிகாரத்தை கண்டுபிடிக்க முடியல. உடனே கடையினுடைய உரிமையாளர் சொல்லார், என்ன ஆச்சு அப்படின்னு. கடிகாரம் தொலைஞ்சு போச்சு என்று சொல்லும்போது உடனே கடையில் இருந்த அனைவரிடம் சொன்னாராம், எல்லாரும் கடையை விட்டு வெளியில் போங்க என்று சொல்லும்போது எல்லாரும் கடையை விட்டு வெளியில் போனோன்னே கதவை சாத்தினாராம். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் என்று சொன்னாராம் அந்த கடிகாரத்தை தொலைத்தவரை பார்த்து. உடனே அவரும் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்த பிறகு இப்பொழுது அந்த கடிகாரம் சுற்றக்கூடிய அந்த ஓசையை கேளுங்கள், எங்கு கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லும்போது அப்படி அமைதியாக கவனிக்கும் போது அந்த கவனித்து முடித்த பிறகு கடிகாரம் அந்த ஓசையை நோக்கி தன்னுடைய செவியை செலுத்துகிறார். இறுதியாக கடிகாரம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். அன்பிற்கு இனியவர்களே, நாமும் அமைதியில் நம்ம தீர்வு காண முடியாமல் நாம் அலைச்சலிலும் கூச்சலிலும் தீர்வு காண பல நேரங்களில் முயற்சி செய்வதுதான் தவறு என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சந்தையில் போயிட்டு யாரையாவது நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா திரும்ப முடியும் கிடையாது. ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மனிதர்கள், சத்தங்கள் பலவிதமாக இருக்கும். நாம் சரியாக ஒரு நபரை கூப்பிடுவது என்பது காரியமில்லாத ஒன்றாக இருக்கும். எனவே நாம் எந்த இடத்தில் இடம் பொருள் ஏவல் தெரிந்து செய்தோம் என்றால் நமக்கான அமைதி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எனவே எவ்வாறு இந்த பலதரப்பட்ட மக்களை வெளியில் அனுப்பிவிட்டு அந்த கடிகாரத்தை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தினார்களோ நாமும் அப்படித்தான் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நிறுத்திவிட்டு எந்த பிரச்சனையை நான் தீர்க்க வேண்டும் என்பதில் மட்டும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தினோம் என்றால் அந்த பிரச்சனை விரைவாக முடியும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த கவலைகளை நீங்கள் என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நமக்கு அமைதி தேவையா தேவையில்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருவருக்கும் அமைதி தேவை. உள்ள அமைதியும் உடல் அமைதியும் வெளி அமைதியும் தேவை என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இவற்றை விட இறை அமைதி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே இறை அமைதியை நாம் கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். அமைதியை தேடி அலைய வேண்டாம். அமைதி நம்மிடமே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக இருக்க முயற்சி செய்வோம். ஆமென்.